guys, I'm Loki. Welcome back. நாம இப்போ பார்க்க போகிறது God Level Assassin I Am The Shadow. இதோட 15th எபிசோடில் என்ன ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 14 மிஸ் பண்ணியிருந்தா கவலைப்படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பர்ட், நீங்கள் உண்மையிலேயே எக்ஸ்பர்ட், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைனா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். நீ தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். நான் ஜஸ்ட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த அக்ரிமெண்ட் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அதனால் என்னோட ஸ்பேஸ் ரிங் நீ தரியா? நான் மறந்தே போயிட்டேன், இந்தாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. அது போக உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் அந்த பைத்தியக்கார பசங்க கிட்ட இருந்து தப்பிக்கும்போது ஒரு வித்தியாசமான விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா, அது ஒரு அண்டர் கிரவுண்டு கேவ். அதை பார்க்கும்போது ருயினோட என்ட்ரன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு அங்கே போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போகலாம். இந்த பொண்ணு சொல்கிற விஷயத்தை என்னால் சுத்தமாக நம்ப முடியலை. ஏன்னா பஸ்ட்டு அந்த கோல்டன் ஷிப் கோர்ஸ் இப்போது ரெண்டாவதாக ஒரு ரோயினுக்கான என்ட்ரன்ஸா. இந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறது உண்மையிலே ஒரு பெனிஃபிட்டான விஷயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த பொண்ணால் அசால்ட்டை நிறைய விஷயத்தை தேடி கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் ஏதோ ஒன்று இவ கொடுத்த ரிங்கால் இப்போ எனக்கு 27 ஸ்லாட் வந்திருக்கு. நிறையவே பொருளை அதுக்குள்ளே வைக்கவும் முடியும். வாங்க, மற்றவங்க எல்லாருமே எங்கே அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேணால் அங்கே போகலாம். அட அவங்களா? அவங்க ஏதோ ஒரு பொண்ணு கூட வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்களாம். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஷாயு, அந்த பொண்ணு தான். நீங்கள் கவலைப்பட வேணாம், அந்த என்ட்ரன்ஸை நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மேப்பில் இதோ இருக்குது பாருங்கள். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கும்போது எதிர்பாராத விதமாக தான் அதை நான் பார்க்கவே செஞ்சேன். இந்த இடத்துல ரொம்பவும் கொடூரமாக கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. பயத்தில் அப்படியே ஓடி வந்துட்டேன். ஓடி வரும்போது சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன், எதுக்கோ இது உதவியாக இருக்கும்னு. இந்த இடத்த மேப்பை அவன் நல்லாவே பார்த்துட்டான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த இடம் எங்கே இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சா. அதனால் நம்ம ஆள் அப்படியே மறைஞ்சு போயிட்டு அங்கே ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல, உண்மையை சொன்னால் அந்த பொண்ணுனால எனக்கு பெனிஃபிட்டுன்னு சொல்லலாம். ஆனால் நானே லெவல் 10 அடைய ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் அந்த பொண்ணு மூலமாக நான் அந்த ருயினிக்கே போக முடியும் அப்படின்னு நான் சுத்தமாக யோசிக்கலை. டோட்டலாக பிகினர்ஸ் டவுனில் 3 வகையான ரோயின்ஸ் எப்பயுமே அப்பியர் ஆகும். பஸ்ட்டு ரோயின் அது டோம்ஸாக இருக்கும், ரெண்டாவது கட்ஸ் ரோயின்ஸாக இருக்கும், மூணாவது டெம்பிள்ஸ் ஆஃப் பீட் அதுவாக இருக்கும். இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது உள்ள சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதுங்களோட எண்ணிக்கை அது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். எல்லாமே சில்வர் டீல் தான். அங்கே போனாலே போதும், அங்கே வெறுமனா நான் ரீச் பண்ணிட்டாலே போதும், எனக்கான இந்த இடத்துல லைஃப் எனர்ஜிக்கான கடலே கிடைக்க போகுது. அந்த கேவுக்கு நம்ம ஆள் வந்துட்டான். 3 வகையான கேவை பற்றி அவன் சொன்னால, அதில் டோம், கட்ஸ், ரூயின், டெம்பிள் ஆஃப் பெய்த், இது 3த்தை பற்றி நம்ம ஆள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். டோமுக்குள்ள பேசிக்காக என்ன இருக்கும்னா, அதில் நிறையவே மான்ஸ்டர்ஸ் இருக்கும். அதுங்களை கொல்றது ரொம்பவும் கஷ்டம். அது போக அந்த மான்ஸ்டருங்களோட லெவலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். கோல்டு லெவல் பாஸும் கடைசியில் இருக்கும். ரெண்டாவதாக வர்றது அந்த கட்ஸ் ரோயின். அதை பற்றி சொன்னால் அதுக்குள்ளே ஜெயன்ட்ஸ் காட்ஸ், சிவில் காட்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் ஹியூமன்ஸாக இருக்கும். ஆனால் பாஸ்ட்டில் சில பல கிரேசியான விஷயம் நடந்ததால் கடைசியில் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கோஸ்ட்டாக இல்லை இந்த மாதிரி விஷயமாக அவங்க மாறிட்டாங்க. மூணாவதாக வர்றது அந்த டெம்பிள் ஆஃப் பெய்த். அதை பற்றி சொன்னால் அதுக்குள்ளே ஏன்சியன் காடோட பிலீவர்ஸும் ஈவில் காடோட பிலீவர்ஸும் இருப்பாங்க. இந்த டெம்பிள் ஆஃப் பெய்த் இதை பற்றி சொன்னால் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம்ப்பா. அது போக யார் கடைசி 2த்தை கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டமோ இல்லை ஒரு ஸ்பெஷலான புக்கோ கிடைக்கும். இப்படி நம்ம ஹீரோ சொல்கிறான். இடம் முழுக்க ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது. அதை நம்ம ஹீரோ மியூரல் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறான். எனக்கு மியூரல்லாம் என்னென்னு அவ்வளோக்கு இப்போதைக்கு தெரியலை. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சால் இதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாகவே அதை சொல்கிறேன். இந்த இடத்துல வாலில் வரையப்பட்ட அந்த டிராயிங் அதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு தெரியுது, இதுதான் அந்த டெம்பிள் ஆஃப் பீட். அதாவது இந்த ஏசியன் காடு ஒரு ஈவில் காடு. இந்த மாதிரி ஆளுங்களை சில பல ஆளுங்க வழிபட்டாங்க. அவங்க இங்கே பேயா திரிவாங்க. அந்த மாதிரி இடம் தான் அது. இங்கே இதை பற்றியெல்லாம் நம்மளால் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ சாம்பி கத்துற மாதிரி பயங்கரமாக சவுண்டு கேட்குது. அதை நோக்கி நம்மளால் போகிறான். ஒரு சைடு அவனுக்கு டவுட்டாகவும் இருக்குது. இந்த இடம் இருக்குல்ல, டெம்பிள் ஆஃப் பீத், இது ஒரு வகையில் என்னோட ஐ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டோட ஒரு ஆரிஜினாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்குமோ. அதுக்கப்புறம் சீன் அப்படியே இந்த பக்கம் நம்ம வாங்க காட்டுறாங்க. வாங்கோட நிலைமையே மோசமாக இருக்குது. ஏன்னா அவன் முன்னாடி ஒரு க்ரௌலர் அது பயங்கரமாக நம்ம வாங்க தாக்குது. வாங்கோட பேரியரை அது உடைச்சிடுது. வாங்க அதை ஒரே ஒரு அடி தான் அடிக்குது. அதனால் நம்ம ஆள் தூரமாக போய் விழுந்துடுறான்.
ஏம்மா பொண்ணு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமாக அவனை ஹீல் பண்ணு. ஆமாம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சொல்லி நீ அப்படியே நிற்கிற. ஓகே, நான் எப்படி அதை பண்ணுறது? பாவம், நம்ம ஷாயுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. அவள் பயந்து போய் அப்படியே தான் நிற்கிறா. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியலை. அது போக இந்த க்ரௌலர் இது வேற இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஆள் பயங்கரமாக கத்துறான். சீக்கிரம் உன்னோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி தொலைமா, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அவள் அழுகுறா. ஆனால் அடுத்த செகண்டே இவங்க எல்லாரையுமே அதே டவுனுக்கு வராங்க. அங்கே ஆப்வியஸாக அவங்க மூஞ்ச பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது அந்த க்ரௌலரால் இவங்க கொல்லப்பட்டாங்க. அந்த இடத்துல லிட்டில் பிளாக்கும் கத்திக்கிட்டே வரா. ஆமாம், என்ன ஆச்சு? வழக்கத்தை விட சீக்கிரமாக நீங்கள் வந்துட்டீங்க. தேட வர்றதுக்கு எப்படியோ லேட் ஆகும். அதனால் இப்போதைக்கு உங்களால் எக்யூப்மெண்ட்டை வாங்க முடியாது. அந்த ஸ்பைக்கியாக இருக்க அந்த ஆள் பயங்கரமாக ஷாயுவை கத்திக்கிட்டே இருக்கான். எல்லாமே இந்த பொண்ணுனால தான். இவளை மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. ஏன்னா இவளை ஸ்கில்லை பயன்படுத்த சொன்னால் ஓன்னு அழுகுறா. இவளை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலை. ஆமாம், உனக்கு ஸ்கில்லை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? ஒரு மான்ஸ்டர் கூட எப்படி சண்டை போடணும் அதுவாச்சும் தெரியுமா? இவன் டாச் பண்ணுற அந்த விஷயம் கூட உனக்கு தெரியலை. ஆனால் அதுக்குள்ளே அந்த பொண்ணு தான் தடுக்கிறா. ஹே, அவள் பாவம்ப்பா, அதுக்கு நீ இப்படியா நீ கத்துவ? நான் அவளை பார்க்கும்போதே உனக்கு தெரியலையா? அவள் ஒரு பிகினர்னு நினைக்கிறேன். பஸ்ட் டைம் சாகிறதெல்லாம் இந்த கேமில் ஒரு நார்மலான விஷயம்தான். ஏய் ப்ளம், தயவு செஞ்சு நீ தள்ளிப்போ. ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த பொண்ணு மேலே பயங்கர கோவத்தில் இருக்கேன். நான் அவள் பண்ண வேலையால் நாங்கள் ஒரு வாட்டி சாகலை, கிட்டத்தட்ட 3 வாட்டி செத்துட்டோம். அது 1 ஹவரில் யாராச்சும் 3 வாட்டி சாவாங்களா? நீயே பாரு. ஹே, அதுக்கெல்லாம் நீங்கள் கவலையப்பட வேணாம். அதுதான் நான் இருக்கேன்ல. ஏன்னா எக்ஸ்பர்ட் எனக்கு ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காரு. இது மூலமாக நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக சாக மாட்டோம். நான் இருக்கேன். ஒரு சைடு வாங்க அங்கே சொல்கிறான். ஆமாம் ப்ளம், நீ சொல்கிற டிசிஷன் நான் ஏற்றுக்கிறேன். நீயே திரும்பவும் என் கூட வாமாம். ஏன்னா அவளை வச்சு ஒன்றும் என்னால் பண்ண முடியாது. நம்ம வாங்கோட கண்ணை வச்சே சொல்லலாம். ஆள் அந்த நம்பிக்கையே சுத்தமாக இழந்துட்டான். ஒரு சைடு சாயும் சொல்கிறா, என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் நல்லாவே பண்ணுறேன். அவளோட மனசு முழுக்க பயங்கரமான கோபம் இருக்குது. அவங்கள பார்த்து மனசுலேயே சொல்கிறா, இவங்களை நான் என்ன பண்ணுறது, எல்லாமே தலைவிதி. இவங்க அந்த ஷேடோ கூட லிங்கில் இருக்காங்க, அதுக்காக வேண்டி தான் நான் இவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இவங்களாச்சு வேற யாரோ வச்சு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இப்படித்தான் நம்ம ஷாயு யோசிக்கிறா. ஷாயு இன்னுமே திருந்தலை, இன்னமும் விஷமாக தான் இருக்கா. சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே உள்ளே வரான். அங்கே சாம்பி மாதிரி ஏதோ ஒரு கத்துற சவுண்டு கேட்கும்ல. இது ரெண்டுமே ஒரு ஏசியன்ட் காடோட ஃபாலோவருக்கான சவுண்டு தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க மனுஷங்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இப்படி இவங்க மாறிட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.